ஹே கைஸ், வெல்கம் டு வாழ்க்கை அப்டேட். ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு போகணும் 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 பிளான் பண்ணிட்டே இருந்தேங்க. ஃபைனலி அந்த இடத்துக்கும் நான் வந்து போயிட்டேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஓட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, மேங்கோலாம் போட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து ஆலந்தூர் வரைக்கும் ரேப்பிடோவில் தான் போனேன். ஆலந்தூர் டு 1000 லைட் வரைக்கும் இன்றைக்கி மெட்ரோவில் தான் போனேன். 1000 லைட் ரீச் ஆகிட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அகாடமி போகிறதுக்காக. வெளியில் பார்த்தா பயங்கரமான வெயில். எனக்கும் தாகமாக எடுத்தோடனே தண்ணி குடிச்சிட்டு நான் இப்போலாம் தண்ணி வந்து நான் கேரி பண்ணிட்டே போகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. ஸோ நீங்களும் வந்து தண்ணிலாம் எடுத்துகிட்டு போங்க. பி ஹைட்ரேட் மக்களே. அதுக்கப்புறம் நான் அகாடமியும் ரீச் ஆகிட்டேன். எந்த அகாடமினா லலித் கலா அகாடமி தான். அங்கே ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் வந்து நடக்கு. ஸ்கூல் பசங்க தான் இது வந்து பண்ணியிருக்காங்க. 1.5 வருஷமாக இது வந்து அவங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டுருந்துன்னு சொன்னாங்க. இன்ஸ்டாவில் வந்து நான் அதை பார்த்தேன். சரி கண்டிப்பாக போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் போய் பார்த்தேன். சீரியஸ்லி அமேசிங்காக இருந்துச்சு. நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பர்சனலாக ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப பிடிக்கும். நானும் ஒரு ஃபோட்டோகிராஃபர்னால இதனால் எனக்கு இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் பார்த்துட்டு நிறைய புது விஷயத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். எந்த அளவுக்கு அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அங்கே போய் பார்க்கும்போது அங்கே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டாலில் வந்து ஓலையில் வந்து நம்மளோட நேமை வந்து தமிழில் எழுதி கொடுத்தாங்க. ஸோ அதுவும் அப்படியே அண்ணனோட பொண்ணு அப்படி பேர் எழுதிட்டு அப்புறம் அங்கேருந்து நானும் வந்து கிளம்பிட்டேன். அப்புறம் 1000 லைட்லேருந்து கிண்டி வரைக்கும் நான் வந்துட்டு கிண்டிலேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக வேளச்சேரி வரைக்கும் நான் ரேபிடோ தான் போனேன். வேளச்சேரியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தாங்க நான் சாப்பிட்டேன். அங்கே வந்து டோஸ்டி டோஸ் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட். அதில் வந்து இன்ஃப்யூஸ்ட் ரோஸ்டட் சிக்கன்னு ஒரு பயங்கரமாக இருந்ததுங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி விஷயத்த வந்து ட்ரை பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சீரியஸ்லி என்னோட வந்து ஃபேவரட் ஆகிட்டு நல்லா வந்து டின்னர் சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் புக் படிச்சுட்டு என்னோடய டே முடிஞ்சிடுச்சு. பாய்.